உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இடத்துல நம்ம நிற்கிறோம். இதை நான் சொல்லலை, நாட்டோவினுடைய படைத்தளபதிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சொல்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமும் இருக்குது. ஜெர்மனி. இரண்டாவது உலகப் போர், ஜெர்மனியை தோற்கடிப்பதற்கு பல உலக நாடுகள் ஒன்றிணைகிறாங்க. அப்படி ஒன்றிணையும் போது தான் அதை மிகப்பெரிய அளவில் பணமாக மாற்றுறாங்க அமெரிக்கா. லெண்ட் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் வழியாக. இந்த லெண்ட் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் வழியாக இப்போ உக்ரைனுக்கும் கடன் கொடுத்து வருகிறது அமெரிக்கா. அமெரிக்கா மட்டும் கிடையாது, பல அமைப்புகளும் பல நாடுகளும் இந்த லெண்ட் அண்ட் லீஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஜெர்மனி இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டுக்காங்க. கிட்டத்தட்ட 50 நாடுகள் ஒன்றிணைந்து இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டம் ஃபெயிலியராக மாறிடுச்சு. அந்த கூட்டம் ஃபெயிலியராக மாறினால தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஒரு ட்விஸ்டாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத நாட்டோ படை தளபதிகள் கூறியிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு, என்னதான் ட்விஸ்ட் இருக்குது, இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அவங்களுடைய செக்யூரிட்டி கவுன்சில் கூட பேசுகிறார். அப்படி பேசும்போது இந்த யுத்தத்தை அப்படியே நடத்தலாம், அப்படி நடத்தும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது, அதுக்கான கேரண்டியாக சில பல நாடுகள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா தோற்றுவிட்டதா, ரஷ்யா ஏன் இவ்வளோ ஸ்லோவாக எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இப்படின்னு சொல்கிற பல கருத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் புட்டின் அவர்கள் கடைசியாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள் என்ன நினச்சோமோ உக்ரைனில் அது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அதுலேயும் குறிப்பாக சோலிடார் பகுதியை அவங்க கையகப்படுத்தினாங்க. ரஷ்யாவினுடைய வேக்னார் குரூப் கையகப்படுத்தினாங்க. இந்த சோலிடார் அப்படிங்கிற இடத்த கையகப்படுத்தினதுலேருந்து தான் உக்ரைன் ரஷ்யா போரில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஜெர்மனி என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. லெப்பர்ட் அப்படிங்கிற அவங்களுடைய டேங்க், இந்த பீரங்கிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஃப்ரீ லெப்பர்ட், கண்டிப்பாக இந்த லெப்பர்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற பதாகைகளை ஏந்தி பல நபர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் குதிச்சிருப்பதை சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் இப்போ உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல் நாடாக நிற்பது தான் ஜெர்மனி. நான் உக்ரைன் கேட்ட டேங்குகள், பீரங்கிகளை என்னால் தர முடியாது, அதுக்கான டெசிஷன் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொல்லியிருக்காங்க. இந்த டெசிஷன் எடுக்க வைப்பதற்காக அமெரிக்காவும் ஜெர்மனியும் 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. நம்ம தமிழ் வியூகம் அப்படிங்கிற சேனலை பார்க்குற நபர்களுக்கும் இல்லை தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை பார்ப்பவர்களுக்கும் இதனுடைய அப்டேட் கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் இதை தமிழ் பட்சத்துலேருந்து போடுறதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரச்சனை கைமீறி போயிடுச்சு அப்படிங்கிறது தான். குறிப்பாக ரஷ்யாவினுடைய வெற்றியை அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பது தான். ரஷ்யாவினுடைய படையை சார்ந்த மிக முக்கியமான இராணுவ தளபதி இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். ரஷ்யாவினுடைய படையை இன்னும் 1 வருடத்திற்கு உக்ரைனை விட்டு அப்புறப்படுத்த முடியாது, அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது அறவே இல்லை. பல இடங்களிலும் ரஷ்யா முன்னோக்கி வந்துட்டாங்க, இனிமே அவங்கள பின்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? கிரீமியாவுக்குள்ள ரஷ்யா வந்துட்டாங்கப்பா, இனிமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன அதே வார்த்தை தான் இந்த வார்த்தை. உக்ரைனுக்குள்ள ரஷ்யா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வைக்கிற காரணம் தெரியுமா? சோலிடார் அப்படிங்கிற பகுதிக்கு இப்போ ரஷ்யா என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பாக்முத் பகுதிக்காக ரஷ்யா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஜெர்மனியுடைய உளவுப்படைக்கு கிடைக்குது. இதை நேற்று தமிழ் வியூகத்தில் பார்த்தோம். ஸோ ஜெர்மனியுடைய உளவுப்படை அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது நாளொன்றுக்கு 3 டிஜிட் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறார்கள். அப்படி உயிரிழக்கிறது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான வாகனங்களும் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அழிக்கப்படுது. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் 2 வாரத்தில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் வரும். பாக்முத் பகுதியை ரஷ்யா கையகப்படுத்திடுவாங்க. பாக்முத் பகுதி ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா நம்முடைய கண்ட்ரோல் எதுவுமே உக்ரைன் பக்கம் இருக்காது, எல்லாத்தையும் ரஷ்யா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பாக்முத் பகுதியை ரஷ்யா பிடிச்சிட்டு இருக்கும்போது ஜெர்மனிட்ட உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பீரங்கிகள்லாம் தாங்க, நீங்கள் பீரங்கி தர மறுப்பதால் பல நாடுகள் எங்களுக்கு பீரங்கி தர மறுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக நாட்டோ தலைவர்களும் பல ஐரோப்பிய ஒன்றிய நாட்டை சார்ந்தவர்களும் ஒரு மீட்டிங்கை கூட்டுறாங்க. இந்த மீட்டிங் உக்ரைன் டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிறது தான். இந்த உக்ரைன் டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிறதுல மொத்தம் 50 நாடுகள் இருக்குது. நாட்டோ, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அது இல்லாமல் உக்ரைனுக்காக உதவி செய்யக்கூடிய நாடுகள். ஸோ இந்த கான்டாக்ட் குரூப்பினுடைய மீட்டிங் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. 50 நாட்டு தலைவர்கள் உட்கார்ந்து பேசுகிறாங்க. உக்ரைனுக்கு நம்ம உதவணும், அதுவும் ரொம்ப ஸ்பீடாக உதவணும், அதுக்காக ஜெர்மனி என்ன செய்யணும்னா டேங்குகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெர்மனி சொல்கிறாங்க, நான் மட்டும் கிடையாது, இந்த டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய 50 நாடுகளில்
கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள் உக்ரைனுக்கு இனிமே கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தான் இருக்காங்க. இதை நான் முன்னாடி சொல்லிட்டேன், இன்னும் சில நாடுகள் பின்னாடி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற நாடுகளை வச்சு தான் உக்ரைன் மிகப்பெரிய அளவு அவங்களுடைய திட்டங்களை வகுத்து வந்தார்கள். ஆனால் அப்படி ஒரு கான்டாக்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட நாடுகளே இப்போது உக்ரைனுக்கு எதிராக திரும்பி இருப்பது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பேசுகிறார். நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கோம். நாட்டோவினுடைய தலைவரும் இதே வார்த்தையை சொல்கிறார். உக்ரைன் போர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபேஸில் இருக்குது. இப்போ எங்களுக்கு டேங்குகள் பீரங்கிகள் கிடைக்கலனா இனி எப்பவும் கிடைச்சிட்டு பிரயோஜனமே கிடையாது. ஸோ இந்த வார்த்தையை இவர் சொல்கிறதுக்கான காரணம் இனி டேங்க் பீரங்கிகளுக்கான அந்த யுத்தம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பல மேற்குலக நாடுகள் உக்ரைனை ஒரு லைவ் டெஸ்டிங் கிரவுண்டாக பயன்படுத்தினாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 300க்கும் அதிகமான ஸ்விட்சபிள் ஸ்மால் ட்ரோன்ஸை நாங்கள் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாங்க. இந்த ஸ்விட்சபிள் ஸ்மால் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு உக்ரைனால் சோதிக்கப்படுது. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இது பேரிழப்பை ஏற்படுத்தலை. அதனால் அந்த 300 ட்ரோன்ஸில் பாதிக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் அமெரிக்காவை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நாட்டுக்கு உதவி செய்கிறாங்கன்னா அந்த நாட்டுக்கு கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கிடவே மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து டெஸ்டிங் நடந்திருக்கு. அந்த டெஸ்டிங்கில் அந்த ட்ரோன்ஸ் ஃபெயிலியர் ஆனனால திரும்ப எடுத்துக்கிறாங்க. இந்த டெஸ்டிங்கில் பாஸ் ஆன ஒரே ஒரு வெப்பன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா HIMARS அப்படிங்கிறது தான். இந்த HIMARS அப்படிங்கிறது மட்டும்தான் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டு மிக முக்கியமாக ரஷ்யாவுக்கு இழப்புகளை ஏற்படுத்திய ஒரு வெப்பன். இந்த வெப்பன் இல்லாமல் M777 அப்படிங்கிற ஹாவிட்சர்ஸும் சக்ஸஸ் ரேட்டை காண்பித்திருந்தாலும் 15 செகண்டில் 3 ரவுண்டை எங்களால் சுட முடியும் அப்படின்னு சொல்லி காண்பித்தாலும் சில பல ரவுண்டுக்கு பிறகு இந்த ஹாவிட்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி நிற்குதான். இதனால் இந்த M777 அப்படிங்கிற ஹாவிட்சர்ஸும் ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான ஆயுதங்களை உக்ரைனில் வச்சு சோதிப்பதற்காகவே இந்த எய்டை தரோம் அந்த எய்டை தரோம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய வரிப்பணம் என்பது அமெரிக்கா இன்னும் பல நாடுகளிலிருந்து செலவு செய்யப்பட்டது. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவால் இனிமேல் பணமே செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியானது. ஏன்னா அவங்களுடைய மேக்ஸிமம் லிமிட், கடன் வாங்குறதுக்கான மேக்ஸிமம் லிமிட் 31 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அமெரிக்கா கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது லெண்ட் அண்ட் லீஸ் ஃபார்முலாவுக்கு அமெரிக்கா திரும்புகிறாங்க. அமெரிக்காவினுடைய இப்போதைய ஒரு அறிவிப்பு என்ன தெரியுமா? ஒரு 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் தான். இதை பிரசிடென்ஷியல் ட்ரா டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவுக்கான ஒரு டிஃபென்ஸ் ஃபண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபண்டிலிருந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு தொகையை எடுத்து அதை யாருக்காக செலவழிக்கலாம்? அவங்க நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நபர்களுக்காக செலவழிக்கலாம். அப்படி செலவழிக்கக்கூடிய அந்த பணத்துக்கு கணக்கு காண்பிக்க தேவையில்லை. ஆனால் பொருள் அப்படிங்கிறத ஒரு நாட்டுக்கு மட்டுமே இவங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடாது. ஆனால் அதை வாடகைக்கு கொடுக்கலாம், இல்லை பிற நாடுகளிடமிருந்து வாங்கி மறுபடியும் அதை வாடகைக்கு யாருக்கு கொடுக்கலாம்? இந்த உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு கொடுக்கலாம். ஸோ பிரசிடென்ட் ட்ரா டவுன் அப்படிங்கிற இந்த ஃபண்டில் இருந்து இவ்வளோ பெரிய ஒரு தொகை எடுக்கப்பட்டு அது உக்ரைனுக்காக செலவழிக்கப்பட போகிறது அப்படிங்கிற அந்த செய்தி வந்த உடனேயே நல்லா தெரிந்தது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேங்க் அதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையாக அங்கே டேங்க் அப்படிங்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள். இந்த ஸ்ட்ரைக்கரை பொறுத்த வரைக்கும் 9 இராணுவ வீரர்களை கவச வாகனத்துக்குள்ளே வச்சு ஒரு பேட்டில் நடக்கக்கூடிய யுத்தம் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ளே அனுப்பலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிறது ஒரு 100க்கும் அதிகமான ஸ்ட்ரைக்கரை கொடுக்க போகிறாங்களாம். அது கூடவே 40க்கும் அதிகமான கன்னி வெடிகளை அழிக்கக்கூடிய ரோலர் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட போகிறது. இந்த உலகத்திலேயே நம்ம இப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பை எடுத்து அதில் கன்னி வெடிகள் எந்த இடத்துல கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உக்ரைனுக்குள்ளே தான் இருக்கும். அந்த அளவுக்கான கன்னி வெடிகளை மாற்றி மாற்றி ரஷ்யாவும் உக்ரைனும் மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எந்த வெப்பன் கொடுத்தாலும் இல்லாட்டி எந்த ஆயுதங்களை கொடுத்தாலும் எந்த வாகனத்தை கொடுத்தாலும் கன்னி வெடியில் சிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சனாலே என்னவோ இந்த ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற வெப்பன் கூடயே 40க்கும் அதிகமான கன்னி வெடிகளை தாக்கி அழிக்கக்கூடிய இல்லாட்டி கன்னி வெடிகளை கொஞ்சம் ப்ரீமெச்சூர்லி அழிக்கக்கூடிய இந்த ரோலர் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிற அறிவிப்பு அமெரிக்கா பக்கம் இருந்து வந்த உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப பெரிய நன்றியை சொல்கிறார். அந்த நன்றியை சொன்னது மட்டும் கிடையாது, உடனே பால்டிக் நாடுகளுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். பால்டிக் நாடுகள் தான் ரஷ்யாவினுடைய அடுத்த ஒரு டார்கெட்டாக இருக்கும். அப்படி பால்டிக் நாடுகள் உடனே ஜெர்மனிக்கு சொல்கிறாங்க, அமெரிக்காலாம் இப்படி ஆயுதங்களை கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த டேங்கை மட்டும் கொடுக்கறதுக்கான உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பால்டிக் நாடுகளுடைய கோரிக்கையும் ஜெர்மனி நிராகரிக்கிறது. ஸோ ஜெர்மனிக்கு கிடைச்ச உளவு செய்தியின் அடிப்படையில் இன்னும் 2 வாரத்தில் பாக்முத் பகுதி அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். இன்னைக்கு கூட ரஷ்யாவுக்கு பல மாதங்களுக்கு பிறகு ஒரு வில்லேஜை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அமைந்து இருக்கிறது.
ஒரு கிராமத்தையே தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது ரஷ்யா. அதுவும் பாக்முத் ஏரியாவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னவோ ரஷ்யாவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஜெர்மனிக்கு கிடைச்ச உளவு தகவலும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி போகிறது. ஸோ ஜெர்மனி நினைச்ச மாதிரியே அங்கே உக்ரைன் தோத்துட்டு இருக்காங்க. ஜெர்மனி நினைச்ச மாதிரியே உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் இப்போது உதவி செய்யாமல் மறுத்து வருகிறார்கள். ஜெர்மனி நினைச்ச மாதிரியே இப்போ அமெரிக்கா நேரடியாக மக்கள் வரி பணத்தை செலுத்தாமல் அமெரிக்க பிரசிடெண்டா அதிபராக இருக்கக்கூடியவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஃபண்ட்லேருந்து மட்டும்தான் இப்போ பணம் எடுக்கிறாங்க. ஏன்னா இனிமேல் மக்கள் வரி பணத்தை எடுக்க முடியாது. அங்கே காங்கிரஸ் சபையிலும் பல எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்கு. நார்மலாக உக்ரைனுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும்னா காங்கிரஸ் சபையில் போய் எப்போ இது உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறத அப்ரூவல்லாம் வாங்கணும். ஆனால் இப்போ அப்ரூவல் வாங்குறதுக்கு பல நபர்களும் அங்கே எதிர்ப்பை தெரிவிப்பதால் உடனடியாக ஃபண்ட் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதனால தான் பிரசிடென்ட் அவர்கள் ட்ரா டவுன் அப்படிங்கிறத உபயோகித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு மத்தியில் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட தாக்குதல் வர்ற வரைக்கும் ஒஃபென்சிவாக போகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிற அறிவிப்பு அமெரிக்காவின் பக்கம் இருந்து உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் கொடுக்க வேண்டிய வெப்பன்ஸ் எதுவுமே இன்னும் உங்ககிட்ட வந்து சேரலை. பல நாடுகள் வெப்பன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இன்னும் உங்ககிட்ட வந்து சேராதனால ஹோல்டு பண்ணுங்கப்பா, சீக்கிரம் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அவங்க உடனடியாக அவங்கள காலி பண்ணிடுவாங்க, நிறைய வெப்பனை சோதித்த பிறகு இல்லாட்டி அங்கே வந்த பிறகு நீங்கள் அடிக்க தொடங்குங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த புது வகையான பீரங்கிகள் எல்லாமே கொடுக்கப்படுதில்ல, அந்த பீரங்கிகள் எல்லாமே அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும். அந்த ட்ரைனிங்லாம் முடிக்கிற வரையிலும் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும், ஹோல்டு பண்ணுங்க, ஒஃபென்சிவாக போயிடாதீங்க அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆயுதங்கள் அப்படிங்கிறதுல டிலே வருது. பல நாடுகள் நான் உங்களுக்கு உதவ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யா இறங்கி அடிப்பதற்கான அந்த வழிமுறைகளை பார்த்து வருகிறது. நீங்கள் ஹோல்டு பண்ணுங்க, இன்னும் ஒரு வருடத்திற்கு ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் மிக முக்கியமான ட்விஸ்ட். அங்கிருந்து இந்த பாக்முத் பகுதியிலிருந்து ரஷ்யா நினைச்சாங்கன்னா உடனடியாக பல இடங்களையும் பிடித்தெடுக்க முடியுமா? ஏன்னா லாஜிஸ்டிக்ஸுக்கு மிக முக்கியமான இடமாக பாக்முத் பகுதிகள் பார்க்கப்படுது. ஒருவேளை பாக்முத் பகுதி கிடைச்ச அடுத்த ஓரிரு நாட்கள்லேயே கர்சன் பகுதியில் அடுத்த தாக்குதலை ரஷ்யா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரஷ்யா அடுத்த 5 லட்சம் வீரர்களுடன் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுது. ஸோ நாட்டோவினுடைய சீஃப் இப்போதைக்கு இந்த கான்டாக்ட் குரூப்லேருந்து ஒரு 50 நாடுகள்லேருந்து உதவிகள் கிடைக்காது, அதுக்கு பதிலாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இன்னைக்கு அவசரமாக நாட்டோ ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால் புது வெப்பன்ஸை தான் கொடுக்க முடியாது, பழைய வெப்பன்ஸினுடைய குண்டுகளை எல்லாமே கொடுக்கலாம், ஆமினிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அறிவிப்பு. ஸோ புது வெப்பனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த டைம் முடிஞ்சிருச்சு. இனி டெஸ்டிங் அப்படிங்கிறது உக்ரைன் கிரவுண்டில் நடக்காமல் வேறு வழியே இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் இனி கொடுக்க போகிறாங்க. ரெடி டு யூஸ் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெடி டு யூஸ் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, இவ்வளோ நாள் உக்ரைன் பயன்படுத்திய வெப்பன்ஸ் தான். ஸோ உக்ரைன் பயன்படுத்திய இல்லாட்டி பழைய காலத்து வெப்பன்ஸ் மட்டும்தான் இனிமேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுக்க போகிறாங்க. புது வெப்பன்ஸ் எதுவுமே உக்ரைனுக்கு கிடைக்க போகிறது கிடையாது இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு. அடுத்ததாக ஜெர்மனி வேறு அங்கே டேங்குகள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. ஆனால் மிக முக்கியமான புதுரக ஆயுதங்களை களமிறக்கி வருகிறது ரஷ்யா. ஸ்ட்ராட்டஜியை பாருங்களேன். ஒரு நாட்டுக்கு எதிராக 50 நாடுகள் ஒன்றிணைகிறாங்க. அந்த 50 நாடுகள் நினச்சிருந்தா இந்த யுத்தத்தை 2 நாட்களில் முடிச்சிருக்கலாம். ரஷ்யா நினச்சிருந்தாலும் இந்த யுத்தத்தை ஒரு வாரத்தில் முடிச்சிருக்கலாம், உக்ரைனை போட்டு அடிச்சிருக்கலாம். ஆனால் ரஷ்யாவை எதிர்க்கிறோம், உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன 50 நாடுகள்லையும் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு, பெரிய அளவு போராட்டம் வந்துருச்சு, அங்கே பற்றாக்குறை, இராணுவ வீரர்களுக்கு பற்றாக்குறை, இராணுவ உபகரணங்களுக்கு பற்றாக்குறை, வெடிகுண்டுகளுக்கு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து கனடா வர அலறிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தியது ஒரே ஒரு நாடு, ரஷ்யா. அதுக்கு ரொம்ப பெரிய மூளையாக செயல்பட்டவர் புட்டின் அவர்கள். ஒரு உளவாளி அவருடைய வேலையை காண்பிச்சிட்டார்னு சொல்லலாங்க. இப்படி ஒரு ஆட்டத்தை, அதுவும் இவ்வளோ ஸ்லோவாக செஞ்சால் இவ்வளோ இழப்புகள் வரும், இந்த இழப்புகளுக்கு இவங்க இப்படி சரி செய்வாங்க, அதை நம்ம இப்படி ஓவர்டேக் பண்ணிடலாம், இந்த மாதிரி எப்படி யோசிச்சிருப்பாங்க? ஏன்னா பல நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு உதவிட்டு இருக்கும்போது எந்தெந்த நாடுகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு எதிராக எப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகளை தூண்டலாம் அப்படிங்கிறத கனக்கச்சிதமாக செஞ்சுருக்காங்க ரஷ்யா. ஜெர்மனிகிட்ட மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்திருக்கு. ஜெர்மனியுடைய டேங்குகள் அப்படிங்கிறது இந்த உக்ரைன் மண்ணுக்காக இல்லாட்டி உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணுக்காக மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் ஜெர்மனி அந்த டேங்கை கொடுத்துட்டாங்கன்னா ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அப்படிங்கிறது பாதியிலேயே கட்டாயிரும். பல பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறதுக்கான இழப்புகள் ஜெர்மனிக்கு வந்துடும். அது இல்லாமல் ஜெர்மனியை ஐரோப்பிய ஒன்றியத்தில் மறுபடியும் ஒரு அடிமை நாடாக மட்டுமே வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் இந்த காய் நகர்த்தல் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஜெர்மனியுடைய இந்த மௌனம், இல்லைப்பா என்னானாலும் பரவாயில்ல உக்ரைனுக்கு நான் டேங்குகள் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா இந்த யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு பின்னடைவு, இல்லை என்னால் இப்போதைக்கு டேங்குகள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது வரும்.
நான் முதலே சொன்ன மாதிரி ட்ரோன் தாக்குதல் இனிமேல் நடக்க வாய்ப்புகள் கம்மியாயிருச்சு. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2 நாடுகளுமே ரொம்ப பக்காவாக செஞ்சுட்டாங்க. பிடித்த இழந்த பகுதிகளை மீட்பதற்கான அந்த ஒரு போர் தான் நடக்க போகுது. அதுக்கு டேங்க், இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள், இந்த மாதிரி ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் தேவை. அந்த ஆர்மர்டு வெஹிக்கிளுக்கான சண்டையை இன்னும் ஓரிரு வாரங்கள் நாம் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான ட்விஸ்ட் வரும்போது அது தமிழ் பொக்கிஷத்தில் பகிரப்படும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.